ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இந்த வீக் ஃபுல்லாக நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரிஸ் வந்திருக்கு, அது எக்ஸிட் மார்க் படி பேஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணியிருந்தால் எவ்வளோ பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும், அண்டு மேக்ஸிமம் பாயிண்ட் எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 பிரேக் அவுட் என்ட்ரி. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிட் மார்க் படி எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 50 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். பட் ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் போன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. இது நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி போய் கூட நீங்கள் டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். அண்ட் எக்ஸிட் படி எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட் டார்கெட் ஹிட்டு. அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 4 பிரேக் அவுட் என்ட்ரி தான் வந்திருக்கு. உங்களுக்கு கரெக்டாக இப்போ 250 ரேஞ்சில் வந்திருக்கு. எக்ஸிட் மார்க் படி எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட் டார்கெட் புக் ஆகிருக்கும். அண்டு மேக்ஸிமம் பாயிண்ட் போனது பார்த்தீங்கன்னா நமக்கு 27 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் இது ட்ரைலிங் படி நீங்கள் டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். எக்ஸிட் மார்க் படி 20 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. அண்டு நமக்கு டிசம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. அது வந்து நீங்கள் எக்ஸிட் மார்க் படி எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. அதே பாருங்களேன், நமக்கு இந்த என்ட்ரி காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து 20 பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஃபிக்ஸடாக ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வைக்க போகிறோம். ஸோ நமக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ரேஞ்சை நம்ம ஹோல்டிங் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸிட்டில் எக்ஸிட் பண்ணாமல் அடுத்த எக்ஸிட்டில் எக்ஸிட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு டார்கெட் அங்கே 50 பாயிண்ட் பக்கம் டார்கெட் உங்களுக்கு புக் ஆயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் எக்ஸிட் மார்க் படி எக்ஸிட் பண்ணாலும் உங்களுக்கு 3 பாயிண்ட் டார்கெட் புக் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் போனது பார்த்தீங்கன்னா 72 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இதை நீங்கள் ட்ரைலிங் மெத்தடில் கொண்டு போயிருந்தாலுமே உங்களுக்கு டார்கெட் புக் ஆயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த எக்ஸிட்டில் காஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த எக்ஸிட்டில் நீங்கள் டார்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்டில் டார்கெட் புக் ஆயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சலில் டிசம்பர் 4 இது வந்து கரெக்டாக உங்களுக்கு என்ட்ரிலேருந்து எக்ஸிட் பண்ணும்போது உங்களுக்கு 60 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. கரெக்டாக என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து ஒரு எக்ஸிட் ப்ரைஸ் வரும்போது மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 72 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இதை நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போகிற முதல்ல கொண்டு போய் நீங்கள் டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல். ஓகேங்களா? இதில் வந்து எக்ஸிட் மார்க் படி எக்ஸிட் பண்ணியிருந்தாலே 60 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே டிசம்பர் 4 நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலில் 60 பாயிண்ட் புக் ஆயிருக்கு. அடுத்து உங்களுக்கு அங்கேருந்து இறங்கியிருக்கு பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு நமக்கு புட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். புட்டில் பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு 1:30 ரேஞ்சில் என்ட்ரி வந்திருக்கு. எக்ஸிட் மார்க் படி எக்ஸிட் பண்ணிங்கன்னா காஸ்ட் எக்ஸிட்டு. அண்ட் நீங்கள் மேக்ஸிமம் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தீங்கன்னா 72 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. இது நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தால் உங்களுக்கு டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 4 ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் என்ட்ரி வந்தது. இதுவுமே அப்படி தான் பாருங்கள். நமக்கு என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிட்லேயே எக்ஸிட் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் போனது. அது உங்களுக்கு எக்ஸிட் வரும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு 5 பாயிண்ட் டார்கெட்டில் புக் ஆகிருக்கும். அண்ட் நீங்கள் உங்களுக்கு காஸ்ட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த டார்கெட் பாருங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு 150 தான் வந்திருக்கு. அடுத்த எக்ஸிட்டே உங்களுக்கு 125 150, இங்கே 25 பாயிண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸிட்டில் எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரைலிங் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் நீங்கள் மேக்ஸிமம் பாயிண்ட் பார்த்தா 44 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இது நீங்கள் ட்ரைலிங் பண்ணி கொண்டு போயிருந்தாலும் நீங்கள் டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு எக்ஸிட்டில் எக்ஸிட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் 5 பாயிண்ட் டார்கெட்லேயே புக் பண்ணிட்டு வெளியே வந்துருப்பீங்க. அடுத்து வந்து பாருங்களேன், சேம் அதே டிசம்பர் 5 ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி வந்து ஹை கட் பண்ணலை. அடுத்து ஒரு என்ட்ரி வந்தது. நமக்கு எக்ஸிட் மார்க் வரல. பட் ஆனால் மேக்ஸிமம் பாயிண்ட் பாருங்களேன் 35 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூமெண்டம் ஆயிருக்கு. அந்த இடத்துல நம்ம ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தாலுமே நமக்கு அங்கே டார்கெட் புக் ஆகிருக்கும். 35 பாயிண்ட் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. அடுத்ததே பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது கால்லேயே. அதுவுமே நமக்கு எக்ஸிட் மார்க் படி எக்ஸிட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு 15 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. அண்ட் மேக்ஸிமம் போனது பாருங்களேன் 91 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. நீங்கள் இது ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தாலும் நீங்கள் இது டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். மேக்ஸிமம் மூவ் ஆன பாயிண்ட் வந்து 91 பாயிண்ட்டு. நீங்கள் எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு 15 பாயிண்ட்டு. உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் 91 பாயிண்ட் மூவ் ஆகலையும் பாருங்கள். நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் லைன் போகுது இல்லைங்களா? இதுதான் நமக்கு வந்து என்ட்ரி லெவல்லேருந்து நமக்கு 20 பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். அது உங்களுக்கு எங்கேயுமே டச் ஆகலை பாருங்கள். அது உங்களுக்கு டச் ஆகும் ஸ்டாப் லாஸ் டச் பண்ணாமே உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து டேரெக்டாக 91 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இதை நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி புக் பண்ணுற மாதிரி தான் புக் பண்ணியிருக்கலாம் நம்ம. இல்லைங்க சார் எனக்கு எக்ஸிட் மார்க் படி எக்ஸிட் பண்ணிக்கிறனாலுமே உங்களுக்கு 15 பாயிண்டில் புக் ஆகிருக்கும். அடுத்து பாருங்கள், அதே டிசம்பர் 5 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில்
ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி வந்தது ஐ கட் பண்ணல, எக்ஸிட் மார்க் வந்துச்சு. அடுத்து ஒரு என்ட்ரியுமே ஐ கட் பண்ணல. மூணாவது ஒரு என்ட்ரி வந்தது, நமக்கு அது ரேஞ்ச் அதிகமாக இருக்குது, நம்ம எது என்ட்ரி எடுக்க மாட்டோம், அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள், நமக்கு 12 மணி ரேஞ்சில் ஒரு என்ட்ரி வந்திருக்கு. அது நீங்கள் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் மார்க் படி எக்ஸிட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு 38 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. சரிங்களா, 38 பாயிண்ட். மேக்ஸிமம் போன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 54 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இதை நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி போய் கூட நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எக்ஸிட் படி எக்ஸிட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு 38 பாயிண்டில் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ அக்யூரசி இருக்குதுன்னு சொல்லி. நீங்களே வாட்ச் பண்ணியிருப்பீங்க எத்தனை பாயிண்ட் ஹிட் ஆயிருக்கு என்னென்னு சொல்லி. பார்த்தீங்களா நீங்களே, இதுலேயுமே பாருங்கள் 38 பாயிண்ட்டு. ஸோ அப்போ நமக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பக்காவாக இருக்குது. நமக்கு ஹிட்டிங் ரேஷியோவும் அதிகமாகவே இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா என்ட்ரி வந்திருக்கு, அது எத்தனை பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு, காஸ்ட்லேயே கட் பண்ணியிருக்கலாமா, இல்லை மேக்ஸிமம் போனால் எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் சம்மந்தமாக எதாவது டவுட் எது இருந்துச்சுன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் ரிலேட்டடான வேறு எதாவது அப்டேட்ஸுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.